அப்படின்னா பார்ட் டைமுக்கு ஜொமேட்டோன்றது பெஸ்ட்டு. ஆனால் நம்ம சேலமில் வேஸ்ட்டு. நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு அமௌண்ட் நான் சொல்லுவேன்னு. அதுக்கு பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெரியுதா? ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். சேலமில் பார்ட் டைமாக ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். 6 to 11 ஓட்ட போகிறோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:47. 5:45 நம்ம ஆன் பண்ணணும். ஒரு 10 minutes பிரேக் இருக்குது, நம்ம ஆன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபேர்லேண்ட்ஸ் நம்ம ஜோன் வந்து ஃபேர்லேண்ட்ஸ் அங்கே தான் போய் இப்போ அதுக்கு இங்கேயே நம்ம ஆன் பண்ணிக்கலாம். வீடியோவில் ஜோனுக்குள்ளே தான் வருதுன்னா நம்ம இங்கே ஆன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டவுட் இருக்கும், இந்த ஜொமேட்டோ, ரேபிடோ, ஸ்விக்கி இதெல்லாம் ஓட்டுறவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது வந்து லைவாக நான் ஓட்டி உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டருக்கும் எவ்வளோ வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ வருது, எவ்வளோ நேரம் ஓட்டினா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்கும் போது, அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. நான் ஜோனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வர வழியிலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் சைடில் போடுறேன். இப்போ இதுதான் இன்டர்ஃபேஸ். இப்படி தான் ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது எடுக்கலைன்னா வந்துட்டு இருக்கும் போதே ஆர்டர் வந்தனால எடுக்கல. இப்போ ஆர்டர் நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணதும் சேட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குது. இந்த கடை தான் வந்தது. நம்ம ரீச் பண்ணோன்னே இது கொடுத்தோன்னா பீக் ஆர்டர் இன் 3 minutes. இப்போ ரெஸ்டாரண்ட் டீட்டெயில்ஸ், கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இங்கே பாருங்கள். பரணி அப்பார்ட்மெண்ட், எங்கேயோ சீலநாயக்கம்பட்டி, இங்கேருந்து சீலநாயக்கம்பட்டி தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ நேரம், இப்போ இங்கேருந்து டைம் இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:19 ஆகுது. நம்ம இது கொடுக்கவே நமக்கு 7 மணி ஆயிரும். ஏன்னா அது அவ்வளோ தூரம் இருக்குது, 6 கிலோமீட்டரு. இது எவ்வளோ, இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சைடில் போடுறேன் பாருங்க. இந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆர்டர் ரொம்ப தூரம் போகணும். ஆர்டர் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு, ஒரு 5 நிமிஷத்தில் ஆர்டர் ரெடி ஆயிரும். ஆர்டர் வாங்கிட்டு நான் அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணுறாங்க இந்த ஜொமேட்டோவில் பொறுத்த வரைக்கும். சேஞ்ச் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவீங்க பாருங்கள். எவ்வளோனா நம்ம பெட்ரோல் பண்ணி 147 தான். அக்கா நான் பண்ண முடியாதுங்கக்கா. அக்கா சேஞ்ச் அமௌண்ட் நீங்கள் தான்க்கா அக்கா நீங்க என்கிட்ட இது பண்ணி நானாக்கா பண்றது? என் மேலேயும் எந்த தப்பு இல்லைங்கக்கா. என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் 6:50 இங்க வந்தேன். இப்ப டைம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 7:04. நான் என்னாச்சுன்னு சொல்றேன் முன்னாடி இருங்க. இப்ப நம்ம ஆர்டர் வாங்கி கேஷ் ஆன் டெலிவரி, கேஷ் கையில வாங்கிட்டு இது பண்ணா அப்படி பண்ணா ஆர்டர் கம்ப்ளீட் ஆகும். இப்ப இந்த ஆர்டருக்கு எத்தனை 6 கிலோமீட்டர் வந்துருக்கும். 6 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இருங்க காட்டும். நெட்டு வேற 6 கிலோமீட்டருக்கு ட்ரிப் டிஸ்டன்ஸ் பாருங்க. மொத்தம் டோட்டலா 8 கிலோமீட்டரு. இப்போ கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா இங்கே பக்கத்தில் இங்கே ஏதாவது ஆர்டர் இருந்தால் வரும். இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்லு இது பார்த்தீங்களா 147. நம்மக்கிட்ட இப்போ சேஞ்ச் இல்லாதனால இப்போ ரொம்ப ராவடியாக போச்சு. இங்கே அவங்கள கூட்டிகிட்டு போய் கடைக்கு, அவங்களையும் கூட்டிகிட்டு போய் கடைக்கு போய் சேஞ்ச் வாங்கிட்டு வந்து ரொம்ப இந்த ஜொமேட்டோ வந்தாலும் இதான் சார் நிறைய பேசணும் அப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப டக்குன்னு மணி இப்போ 7 ஆனனால இது வந்து டின்னர் டைமு. இப்போ நம்ம ஓட்டினாதான் நம்ம ஃபுல்லாக ஓட்ட முடியும். அதனால இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு, இன்னும் நம்ம ஜோன்ல தான் இருக்கும். இப்போ ஜோன்ல தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இந்த எல்லோ கலர்ல தெரியுதுல, இதுதான் நம்ம ஜோன்ல தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் ஏதோ ஒரு ஹோட்டல் பக்கத்துல போனாதான் நமக்கு ஆர்டர் வரும். அதனால இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஹோட்டல்கிட்ட போயிட்டு அங்க போய் நான் கண்டினியூ பண்றேன். ஏன்னா இது ஜொமேட்டோல என்ன எப்படின்னு நிறைய சொல்லணும்னு இருந்தேன். அதை நான் முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். இப்படிதான் இருக்கும் ஆர்டர் வரும்போது. பாருங்க, இவ்வளோ டக்குன்னு நிறுத்தி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்களேன். 24 ரூபாய் 1.5 கிலோமீட்டருக்கு. டைம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 7:20. ஆர்டர் அக்செப்ட் பண்ணிச்சு. இப்போதான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்த உடனே திருப்பி அங்கேயே போட்டாங்க. திருப்பி யூட்டர்ன் போட்டுட்டு அவ்வளவு தூரம் நான் போகணும். அங்க ஹோட்டல்கிட்ட போயிட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா 7:41. இப்போ நமக்கு அடுத்து 3rd ஆர்டர். இதோட நம்ம வந்து 3வது ஆர்டர். அதுனே இந்த ஆர்டர் எவ்வளவு ஆர்டர்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சைட்ல போடுறேன். இது ஆனா வர்த்தான ஆர்டர் தான். ஏன்னா நம்ம அஸ்தம்பட்டி கிட்ட இருந்து சீலநாயகம்பட்டிக்கு போயிடும். அங்க இருந்து திரும்பி சீலநாயகம்பட்டியில ஆர்டர், அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரே கொஞ்சம் பயங்கரமா இருந்தது. அதை கொடுத்துட்டு சீலநாயகம்பட்டி போனேன். சீலநாயகம்பட்டியில கொடுத்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தேன். அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போனேன். திருப்பி அங்கிருந்து இந்தாண்ட கோவைக்கிட்ட ஆர்டர் அடிச்சிட்டாங்க. திருப்பி இங்க வாங்கிட்டு அங்க உள்ள கொண்டு போய் கொடுத்துட்டு
இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபைனலா இப்ப குகையில இங்க ஆர்டர் வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச இடம் கண்ணங்குறிச்சி அந்த சைடு போறோம். அங்க போயிட்டு நமக்கு அங்க இருந்தாதான் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரோடும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். அங்க ஓட்டுறதுக்கே ஒரு ஜாலியா இருக்கும். அதனாலதான் இப்ப நம்ம அங்க போறோம். அங்கதான் நிறைய பேர் சொமேட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இல்ல, இப்ப நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம்னா பார்பி குயின் இங்கதான் நமக்கு ஆர்டர். இப்போ பாருங்க, இங்கதான் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆர்டர், தேர்ட் ஆர்டர் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி 7:43 8 மணி ஆக போகுது. 7 8 2 மணி நேரத்துல 3 ஆர்டர். 3 ஆர்டர்ன்றது ஓகே தான். ஒரு சில டைம்ல 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ வந்து ஒரு அதிகம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு வழியா பாத்துக்கிட்டீங்கன்னா 3 ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு இப்ப 4வது ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு போலாம். 4வது ஆர்டர் வந்துருச்சு. இது எத்தனை ரூபா ஆர்டர்னு பாத்தீங்கன்னா சைட்ல போடுற பாருங்க 20 ரூபா தான். 22 ரூபாய் எவ்வளவு வந்துச்சு நான் கீழே போடுற பாருங்க. அவ்வளவுதான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது சொல்லணும்னு நினைச்சு என்னன்னா, ஜொமேட்டோ எப்படி நம்ம நம்ம டைரக்டா ஆன் பண்ணிருக்க கிக்ஸ்ன்னு இருக்கும். இது கொடுத்து இன்னைக்கு வந்து பாருங்க டியூஸ்டே நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். இருங்க நாளைக்கு இது காட்டுறேன். வெனஸ்டேவா அது வந்து ஓப்பன் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கிறது. நம்ம 12 to 2 வந்து லஞ்சு, இது லஞ்சு, ஈவினிங்கு, டின்னரு, லேட் நைட் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சில இது பாத்தீங்கன்னா 1 மணி நேரம். இது வந்து பீக் டைம். இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது பீக் டைம். ஹவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு அமௌண்ட் வரும். பாருங்களேன், இந்த பீக் டைம்ல மட்டும் 100 பர் ஆர்டருக்கு. பர் ஆர்டர்னா எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 மணி நேரத்துல இந்த 11 to 12 உங்களால 50 ரூபாயில இருந்து 70 ரூபா நீங்க ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. 12ல இருந்து 2 ஒரு 100ல இருந்து 120 இந்த மாதிரி இருக்கனால பாத்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் ஒரு இது வர்றது எல்லா டைமும் ஒரு நாள்ல ஒரே ஜொமேட்டோ அப்படின்னா ஃபுல்லா ஒரே மாதிரிலாம் நமக்கு அமௌண்ட் வராது. டைமிங் ஏத்த மாதிரி மாறி மாறி வரும். அதே மாதிரி இன்னைக்கு டோட்டலா எனக்கு எவ்வளவு பே அவுட் காட்டுனதுன்னா இப்ப பாருங்க 180 காட்டுது. மொத்தம் இன்னைக்கு நான் 4 கிக்ஸ் புக் பண்ணியிருந்தேன். 4 கிக்ஸா 4 கிக்ஸ் 6 to 11 புக் பண்ணியிருந்தேன். எவ்வளவு காட்டுனதுன்னா 470ல இருந்து 540 காட்டுனது. ஆனா நாளைக்கு பாருங்களேன், நாளைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 19 செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. நாளைக்கு எவ்வளவு காட்டுதுன்னா 390 தான் காட்டுது. ஒவ்வொரு நாளுக்கு தகுந்த மாதிரி இதுல அமௌண்ட் மாறும். அதான் சொல்லணும்னு இருந்தது எப்படின்ட்டு. ஆனா ஓகே தான், பார்ட் டைமா ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான இதுதான் ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும். முன்னே சொல்லியிருப்பேன் 2 மாசம் கழிச்சு இன்னைக்குதான் மீண்டும் நான் வந்திருக்கேன். ஆனா ஆர்டர் பரவாயில்ல. ஒரு 50 ரூபா ஒண்ணு வருதுன்னா அடுத்து 20 ரூபா ஒண்ணு வருது. மறுபடியும் 50 ரூபா ஒண்ணு வருதுன்னா அடுத்து 20 ரூபா ஒண்ணு வருது. இதோட நான் 4வது ஆர்டர் எடுக்கிறேன். 2 50 ரூபா ஆர்டர் எடுத்திருக்கேன். 2 20 ரூபா. இன்னும் இது இன்னும் ரெடி ஆகல. இருங்க ஆடுறேன். அதுக்கு முன்னாடி நிமிஷம் இருங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெனு பாருங்களேன். தால் பூரி அது இதுன்னு இருக்கனால மசாலா பூரி, சோல் பூரி இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு நமக்கு டைம் ஆகும். அது ஒண்ணுதான் கடுப்பா இருக்கும். மணி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மணி பாருங்க 8:25. இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளவு ஓட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 127 ரூபாய். அது மட்டும் இல்லாம நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு எவ்வளவு பெட்ரோல் போட்டேன்னா 110 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். நான் அது வீடியோ எடுக்கல. 110 ரூபாய்க்கு போட்டேன். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆர்டர் இப்போ ஒரு ஆர்டர் வந்ததுல அதை கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அந்த ஆர்டருக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா நான் ஆட் பண்றதெல்லாம் சைட்ல ஆட் பண்ற பாருங்க 50 ரூபாய். நம்ம லாகின் பண்ணி ஒரு நிமிஷம், நான் லாகின் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா ஒரு எங்க காட்டுமே, அது ஏதோ காட்டல. அது என்னன்னு தெரியல. நான் இப்போ வரைக்கும் 6 ஆர்டர் பார்த்துருக்கேன். இந்த 6 ஆர்டருக்கு நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 241 ரூபாய் மொத்தமாவே. இருங்களேன், ட்ரெயின் போகுது பாருங்களேன். தெரியுதா? நான் இருக்கு அந்த ரோடு அப்படியே பாருங்க. ட்ரெயின் போகுது நல்லா இருக்கு. இங்க இருந்து அப்படியே வியூ காட்டுறேன் பாருங்களேன் ஃபுல்லா. இது நான் வந்த வழியை காட்டுறேன். இங்க பாருங்க, ஒரு லைட் இல்ல ஒண்ணு இல்ல, பயங்கரமா இருந்தது. போற வழி ஃபுல்லா இருட்டா நல்லா இருந்தது. இத்தனை ஆர்டர் பார்த்து இன்னும்
டைம் 9:30. இன்னும் நமக்கு நம்ம லாகின் எவ்வளோ நேரம் இருப்போம்னா இன்னும் 1.5 மணி நேரம் இருப்போம். இன்னும் 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. நான் ஒரு 400 வரும்னு எதிர்பார்த்தேன். நம்ம எதிர்பார்த்தது நடக்கல. ஒரு 300 350 ஓட்டினாலும் ஒரு 250 தான் இன்னைக்கு. என்ன பண்றது? அவ்வளோதான். இங்க இருந்தாலும் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஓமலூர் மெயின் ரோடு டால்மியா போர்டுன்னு சொல்லுவாங்க. இங்க அங்க இருக்கேன் இப்ப நானு. இங்கெல்லாம் இருந்தா ஆர்டரே வராது. இங்க இருந்து குரங்கு சாவடி இல்லைன்னா ஃபயர் ரோட்ஸ் அந்த சைடு போனாதான் இப்ப எனக்கு ஆர்டரே வரும். நம்ம இங்க இருந்து வந்து 5 கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம 5 கிலோமீட்டர் வந்துட்டு திருப்பி 5 கிலோமீட்டர் வந்தா இதுலதான் நமக்கு பெட்ரோல் இதாகிறது. அதனாலதான் நமக்கு இதாவது பிரச்சனையாகுது. ஒரே என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. கடுப்பா இருக்கு. 6 மணிக்கு ஆன் பண்ணேன். 6 மணிக்கு ஆன் பண்ணி இப்போ வரைக்கும் ஓட்டியே இப்படின்னா எப்படி சொல்லுங்க? என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு மாசம் ஓட்டலாம் எப்படி இருக்குன்னு ஒரு மாசம் ஃபுல்லா நான் போடுறேன் பாருங்க. இதுக்கு மேல ஃபுல் வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸா போடுறேன். ஏன்னா உங்க போடுற ஆர்டருக்கு ஃபுல் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்க மாட்டேன். அதனால இன்னைக்கு ஏதோ புதுசா இன்னைக்கு எங்கேயும் நிக்க டைம் எல்லாம் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. இதே மத்த டைம் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 ஆர்டர் எடுப்பேன், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உக்காந்துட்டு இருப்பேன், ஆர்டரே வராது. ஆனா இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு வரல, அதனால ஆர்டர் தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கு. இப்ப டைம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 9:52. நான் கடைசியா டால்மியா போர்டு அந்த இடத்துக்கிட்ட வீடியோ என் பண்ணியிருப்பேன். அங்க இருந்து இது வரைக்கும் நான் வந்துட்டேன். இது என்ன இடம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபேர்லாண்ட்ஸ், சாரதா கலேஜ் ரோட் ஃபேர்லாண்ட்ஸ். இந்த இடம் முக்கியமா சொல்லி ஆகணும். இந்த இடம் பாருங்களேன், இந்த கல்லு, இந்த இடம் எப்பயுமே சரி நான் ஜொமேட்டோ ஓட்ட வந்தேன்னா இந்த இடத்துலதான் வண்டியை நிறுத்திட்டு இங்கே தான் உக்காந்துருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் உக்காந்துட்டு நான் பாட்டுக்கு போன் பார்த்துட்டு இருப்பேன். ஆர்டர் வருதோ இல்லையோ நான் பாட்டுக்கு இங்கதான் உக்காந்துருப்பேன். ஆனா எப்பயுமே சரி வந்தா இங்க ஏதோ உக்காந்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபுல்லா இங்க இருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, யாரையுமே காணோம். ஆர்டரும் அவ்வளவுதான். மணி 10 மணி ஆக போதா. இதுக்கு மேல ஆர்டரும் கம்மியா தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் நான் சேர்ந்தது இந்த டெலிவரி இதுல ஸ்விக்கி தான் சேர்ந்தேன். ஸ்விக்கி சேரும் போது பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது, அது என்னன்னா நம்ம கொண்டு போய் கொடுக்குற டிஸ்டன்ஸ் கம்மியா தான் வரும். ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளதான் வரும். அது நான் ஓட்டும் போது நைட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 6-6:30 ஆரம்பிச்சேன்னா விடிகாலையில ஒரு 3-2:30 வரைக்கும் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்விக்கி நான் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்விக்கி சேலம்ல ஸ்விக்கி இல்லை வேணாம். ஆனா ஒரு சரி பாருங்க, இப்போ நான் வீடியோ ஆன் பண்ணதுன்னு ஒரு ஆர்டர் வருது, 20 ரூபாய் ஆர்டர் 1 கிலோமீட்டர். இப்போ பாத்தீங்கன்னா போட்டோ நம்ம காட்டிடும். ஹோட்டல் மருதம் எங்க இருக்கு இந்த ஹோட்டல்? இது பாத்துக்கிட்டீங்கன்னா இது எங்க அங்க உள்ள இருக்குது, அங்க போகணும். ஓகே, உள்ள போயிட்டு இந்த ஆர்டர் 20 ரூபாய் தான். இது பாத்தீங்கன்னா ஒரு இது ரெடி ஆகிறதுக்கே நமக்கு எவ்வளவு நேரம். நைட் ஆக ஆக நம்ம ஆர்டர் ஃபுட்டு ரெடி பண்ண ரொம்ப டைம் பண்ணுவாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரத்துல முடியுதோ. மணி இப்போ 10 மணி, ஒரு 10:30க்கெல்லாம் நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஒரு 10:30 மணிக்கு நான் ஆன் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் சொல்றேன். முக்கியமா இப்ப எதுக்கு நான் வீடியோ ஆன் பண்ணேன், இந்த இடத்த காட்டணும் அப்படின்னு தான் ஆன் பண்ணேன். ஏன்னா எப்பயுமே சரி வந்தா இந்த இடத்துலதான் உட்காந்துருப்பேன், அதனாலதான். ஆனா நிறைய பேர் இங்க உட்காந்து ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம வந்தா இங்க உட்காந்துட்டு இருந்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்து எப்படி இன்னைக்கு ஆர்டர் ஃபுல்லா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய பேர் நம்ம பார்த்து பேசுவாங்க. ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் ஜொமேட்டோ ஸ்விக்கி எந்த டெலிவரி ஜாபா தான் சரி உட்காந்துருந்தா அவங்களே வந்து பேசுவாங்க. இந்த சலுப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. தனியா இருக்கும் அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. தனியா நம்ம யாரும் இது பண்ணாம நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா பார்ட் டைமுக்கு ஜொமேட்டோன்றது பெஸ்ட். ஆனா நம்ம சேலம்ல வேஸ்ட். கொஞ்ச தூரம் நான் இந்த ஆர்டர் கொடுத்து இந்த ஆர்டர் வாங்கிட்டு கொடுத்து முடிச்சுட்டு நான் கொண்டாங்கல்ஸ் கண்டினியூ பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இன்னையோட இது முடிஞ்சிச்சு. டே 1 இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 1ல எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு அமௌண்ட் நான் சொல்லுவேன்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. இந்த வீடியோ ஆன் பண்ணும் போது தான் நமக்கு ஆர்டர் போட்டுருவாங்க. சரி, இந்த ஆர்டரை கொடுத்துட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் மொத்தமா எவ்வளவு வந்திருக்கேன், இன்னைக்கு ஃபுல்லா எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி டைம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 10:08 ஆச்சு. நான் லாகின் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா இங்க காட்டுது பாருங்க, 2.5 மணி நேரம். ஓகே, இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு நான் கண்டினியூ பண்றேன். டாடா. இப்ப டைம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 11:08 ஆகுது. இப்போ அவ்வளவுதான், நம்ம முடிச்சாச்சு. எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன்னு நான் இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு காட்டுறேன். 300 தெரியுதா? ஐயோ,
339 ரூபா. 9 ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு வரனாலயா எதனாலன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப கம்மி. மொத்தம் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஓட்டிருக்கேன்னா அதுவும் இங்க காட்டுது பாருங்க. 3.75 மணி நேரம் இன்னைக்கு ஓட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் ஓட்டியுமே இன்னைக்கு இது ரொம்ப கம்மி தான். ஏன்னா இத்தனை நாள் நான் ஓட்டிருக்கேன். நான் லாஸ்டா வந்து 2 மாசத்துக்கு மேல ஆகுது. 2-3 மாசம் கிட்ட, 2 மாசம் இருக்கும் கரெக்டா. 2 மாசம் கிட்ட ஆகுது. அதனால கம்மியா எதனாலன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இந்த 30 நாள்ல எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, ஐடியாவே இல்லை. ஏன்னா இது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இங்க நம்ம சேலம் ஜோன்ல நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வராது. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஓட்டி இவ்வளவு கம்மியா வந்திருக்கான். மற்ற நாள்லாம் சும்மா 2-3 மணி நேரம் ஓட்டியே நான் இந்த அமௌண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டோட்டலா நம்ம கைக்கு பெட்ரோல் எல்லாம் போக நம்ம கைக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றேன். பாருங்க, 339 ரூபாய்க்கு ஓட்டி இருக்குமா. இந்த 339ல 110 ரூபா பெட்ரோல் போட்டிருக்கேன். 110 ரூபா பெட்ரோல் போக நம்ம கைக்கு இன்னைக்கு எவ்வளோனா 230 தான் இன்னைக்கு நம்ம கைக்கு இன்னைக்கு டே 1ல நம்ம ஏர்ன் பண்ணது 230 தான். இதை வச்சு இதுதான் 30 நாளுமே இதுதான் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதோட அதிகமாகவும் வரலாம், இதோட கம்மியாகவும் வரலாம். அதனால மறக்காம ஃபுல்லா இதுக்கு மேல ஃபுல் வீடியோ வராது, இதுக்கு மேல ஷார்ட்ஸ் தான் வரும் இந்த ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபுல் வீடியோலாம் முடியாது. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ நீங்க பாருங்க. முக்கியமா இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சுனேன், அது மட்டும் இல்லாம நம்ம மண்டே டு ஃப்ரைடே தான் வந்து பார்ட் டைம் 6 to 11 அந்த மாதிரி ஓட்ட போறோம். அப்புறம் சாட்டர்டே சண்டே பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் டைம் தான் ஓட்ட போறோம். 10 to night 10, மார்னிங் 10 to night அப்படிதான் நம்ம ஓட்ட போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.